தத்தாத்ரேயர் மும்மூர்த்திகளான பிரம்மா, விஷ்ணு, சிவனை உள்ளடக்கிய ஒரு தெய்வம். 3 கடவுள்களை கொண்டதுனால திரிமூர்த்தின்னு சொல்லுவாங்க. சில பேர் இவரை திருமால் வடிவம்னும் சில பேர் சிவனின் அம்சம்னு சொல்றதுண்டு. அவர் எப்படி இந்த பூமியில் அவதரிச்சாரு, அவரோட வரலாறு என்னன்னு இந்த பதிவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது கதைவாசம். உங்கள் கூட நான் நந்தினி பேசிகிட்டு இருக்கேன். அத்திரி மகரிஷியும் அவரோட மனைவி அனுசையாவும் அடர்ந்த ஒரு வனப்பகுதியில் வசிச்சுட்டு வந்தாங்க. அனுசையா தேவி கற்பு நெறி தவறாத ஒரு பெண். கணவனுக்கு பணிவிடை செய்வதையே தன்னோட முழு நேர வேலையாக வச்சுருந்தாங்க. இந்த அனுசையா தேவி தனக்கு மும்மூர்த்திகளை குழந்தைகளா பிறக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட மும்மூர்த்திகள் என்ன செய்யலாம்னு தங்களோட மனைவிமார்கள் கிட்ட ஆலோசனை கேட்டாங்க. அனுசையாவுக்கு ஒரு சோதனை வைக்கலாம், ஒருவேளை அதில் அவள் ஜெயிச்சிட்டான்னா அவளோட குழந்தைகளா நீங்கள் 3 பேரும் பிறக்கலாம் அப்படின்னு ஒரு யோசனையையும் சொன்னாங்க. எப்படியும் இந்த சோதனையில் அவள் ஜெயிக்க மாட்டான்னு 3 தேவியர்களும் நினைச்சாங்க, நம்பினாங்க. தங்கள் மனைவிகளின் யோசனைப்படி முப்பெரும் தேவர்களும் ஒரு துறவி ரூபத்தில் அனுசையாவோட ஆசிரமத்துக்கு வந்தாங்க. துறவி வீட்டுக்கு வந்தால் அவங்கள வரவேற்று உபச்சாரம் பண்ணுறது தான் பண்பு. அனுசையாவும் அதையே தான் செஞ்சாங்க. அவங்கள வீட்டுக்கு கூப்பிட்டு சாப்பாடு பரிமாறினாங்க. அவங்க பரிமாற வரும்போது மும்மூர்த்திகளும் ஒரு வினோதமான கோரிக்கையை அனுசையா கிட்ட கேட்டாங்க. எங்கள் 3 பேருக்கும் நீ நிர்வாணமாகத்தான் உணவளிக்கணும், அப்படி பரிமாறினா மட்டும்தான் அதை நாங்கள் ஏற்றுப்போம் அப்படின்னாங்க. ஆனால் இந்த கோரிக்கையை கேட்டெல்லாம் அனுசையா கலக்கமடையலை. என்னடா இப்படி ஒரு விசித்திரமான கோரிக்கையை வைக்கிறாங்களேன்னு அவங்கள எதிர்த்தும் கேட்கல. அப்போல்லாம் இந்த துறவிகள் கேட்குறத மறுக்காமல் செய்வாங்க. அவங்க விருப்பப்படியே உபசரிக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்பவே ஸ்ட்ராங்காகவும் இருந்தாங்க. அனுசையா தேவிக்கு தன் கற்பின் மேலையும் தன்னோட பதிவிரதத்திலையும் அளவு கடந்த நம்பிக்கை இருந்துச்சு. தன்னோட கணவருக்கு பாத பூஜை செஞ்சிருந்த தீர்த்தத்தை எடுத்துட்டு வந்து, நான் என்னோட கணவருக்கு செய்கிற பணிவிடை உண்மைன்னா, நான் கற்பு நெறி தவறாத பத்தினா இந்த 3 துறவிகளும் குழந்தைகளாகட்டும் அப்படின்னு சொல்லி அந்த தீர்த்தத்தை அவங்க மேலே தெளிச்சாங்க. உடனே மும்மூர்த்திகளும் சின்னஞ்சிறு குழந்தைகளாகிட்டாங்க. தனக்கு பால் சுரக்கட்டும்னு அடுத்த வேண்டுதலை வைக்க நிர்வாண நிலையில் 3 குழந்தைகளுக்கும் பால் ஊட்டினாங்க. வெளியே போயிருந்த அத்திரி மகரிஷி தன்னோட ஞான திருஷ்டியால நடந்ததையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாரு. வீட்டுக்கு வந்ததும் 3 குழந்தைகளையும் ஒரு சேர அணைச்சாரு. ஓருடல் 3 தலைகள் 6 கைகளோட குழந்தை ஒன்றாச்சு. அந்த குழந்தைக்கு தத்தாத்ரேயர் அப்படின்னு பெயரும் வச்சாரு. தங்களோட கணவன்மார்களுக்கு ஏற்பட்ட நிலைமையை நினைச்சு 3 தேவிகளும் கதிகலங்கி போனாங்க. உடனே அத்திரி மகரிஷியோட ஆசிரமத்துக்கு வந்து நடந்ததை சொல்லி தங்களோட கணவர்களை திருப்பி தர சொல்லி கேட்டாங்க. அதுக்கு அத்திரி மகரிஷி, உங்களுக்கு கணவன்மார்கள் திரும்ப கிடைக்கணுங்கிற மாதிரி குழந்தை இல்லாத எங்களுக்கு இந்த குழந்தையும் வேணும் அப்படின்னு கோரிக்கை வச்சாரு. உடனே மும்மூர்த்திகளும் தோன்றி, அத்திரி மகரிஷியே, உங்களோட விருப்பப்படி குழந்தை இங்கேயே இருக்கும், இவன் ஒரு பெரிய ரிஷியாக வருவான் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. இவரோட பெயர் ஆத்ரேயர். அத்திரி மகரிஷியோட மகன்கிறதுனால தத்தாத்ரேயர் அப்படிங்கிற பெயரால அழைக்கப்பட்டார். தத்தாத்ரேயரோட அவதாரம் சுசீந்திரத்தில் நடந்ததா சொல்லப்படுது. உத்தரப்பிரதேசத்திலையும் கர்நாடகாலையும் இவரை தெய்வமா வணங்குறாங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. மேலும் இது போன்ற கதைகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். ஒன்றாக பயணிப்போம். நன்றி, வணக்கம்.